இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளை உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த மாதத்தினுடைய 8வது மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். 7 மாதம் வரைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த 8வது மாதம் தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை ஏசாயாவுல 43ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த காலை வேளையில ஏசாயா 43ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல ஆண்டு சொல்றாரு, தண்ணீர்ல கடக்கும் போது. இப்ப பாருங்க, தேசம் எங்கும் தண்ணீர்னால பிரச்சனை, தேசம் எங்கும் தண்ணீர்னால பிரச்சனை. பாருங்க, 11 மாநிலத்துல எச்சரிப்பு அபாயம் கொடுத்துருக்காங்க தண்ணீர்னால. ஆண்டு சொல்றாரு, ஆனா இந்த மாதத்துல தண்ணீர்ல கடக்கும் போது உண்மையான தண்ணீர் ஒண்ணாதுங்க, உண்மையில தண்ணீர்னால புரள போகுது, தண்ணி உண்மையில புரளுவதில்லை. கர்த்தர் உன்னை என்னங்க எல்லா தீங்கு விலக்கி பாதுகாப்பார். அவர் உன்னோடு இருப்பார். இந்த தண்ணீர் கடக்கும் போது கூட இருப்பார். தண்ணி வந்தா அந்த இடத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒன்று அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு அப்படி இருக்கலாம். இந்த மாதம் புதிய மாதம் நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கலாம். இல்லை பழைய மாதம் கூட நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதம் ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஒரு சூழ்நிலை கடினமான சூழ்நிலை இந்த மாதம் என் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஒரு சூழ்நிலை கடினமா இருக்கலாம், சூழ்நிலை இது அந்தகாரமா இருக்கலாம், பிசாசுடைய போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு எல்லா காரியங்களை கர்த்தர் உன்னோடு இருந்து நடத்துவார். பாருங்க, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனையை விட தேவன் பெரியவராக இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை காட்டிலும் என் ஆண்டு பெரியவர். இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவர். பிரச்சனை என்ன இருக்கட்டும், என்ன பிரச்சனை வரட்டுமே, ஆனா நம்மளோட பிரச்சனைக்கு வேலை அவர் பெரியவராக இருக்கிறாரு. அதனால ஒரு நாளும் பயப்படாதீங்க. தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு இருப்பார். அது மாத்திரங்க, ஆறுகளை கடக்கும் போது ஆறுகள் உண்மையில புரள்வதில்லை. இப்ப பாருங்க, 6 கோலம் எல்லாம் வெடிச்சு கேரளாவில் நடந்த காரியம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. எத்தனை 200 பேர் தூங்கிட்டு இருந்தவங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. யோசிக்கவே முடியல. இந்த 8வது மாதம் வாக்கு வசனம் தான் பேச வர்றேன். ஆனா ஒரு துக்க மனசுல இருந்துட்டே இருக்குது. 200 பேருடைய ஆத்மா எங்க போயிருக்கும்? அவன் தூங்கிட்டு இருந்ததுக்கானே அவன் ஆத்மா எங்க போயிருந்திருக்கும்? இல்ல மண் சௌரியில மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்க அவனுடைய ஆத்மா எங்க போயிருக்கும்? அவனுக்கு தெரியுமா நாளைக்கு சாவரம்? அவனுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இதான் மனிதனுடைய வாழ்க்கைங்க. இந்த புதிய மாதம் சொல்லுகிற இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தேசம் கடைசி நாளுக்கு ரெடியா இருக்குது. அங்கங்க இயற்கை சீற்றங்கள் ரெடியா இருக்குது. எல்லா பக்கம் தண்ணினால் அழிவு ரெடியா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ தண்ணீர்ல கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை. பாருங்க, நீ அக்கினியில நடக்கும்போது நீ வேகாத இருப்ப, உன் பேர்ல அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. புரியுதுங்களா? தேவ பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும். அது யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்குமே அப்படின்னா எல்லாருக்குமே இல்லை. தேவன் யாரெல்லாம் கூட இருக்கிற விரும்புறாரோ, தேவன் எல்லாரும் கூட இருந்தாரா அப்படின்னா இல்லை. இந்த 12 சீசர்கள் இயேசு கிறிஸ்துவ கூடயே இருந்தாங்க. 12 பேர் இயேசு கிறிஸ்துவ கூட இருந்தாங்க. ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தான். ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய ஏசப்பாவை மறந்துச்சான். ஆனா மீதி எல்லாருமே என்ன பண்ணாங்க, மறுபடியும் அவர் பேதுரு ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனா யூதாஸ் செத்து போயிட்டார். ஆனா பாருங்க, மீதி இருந்த அத்தனை பேரையும் அவர் கூட இருந்தாரா இல்லையான்னு வேதத்தை எடுத்து வாசிப்பாருங்க. இயேசு அவர்களோடு இருந்தார். இயேசு கூட இருக்குன்னு விரும்புறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று. இந்த மாதம், ஆண்டவரே என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, நம்மளோட வரிக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, சுத்தத்தை செய்ய எனக்கு ஆயத்தப்படுத்துங்க. இந்த புதிய மாதம் நன்மையின் மாதமா இருக்கிறதுக்கு, பாதுகாப்பான மாதமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, தகுதிப்படுத்துங்க. தேவன் தண்ணீர்ல கடக்கணும்னா, தண்ணீரை நீ கடக்கணும்னா, தேவன் உன்னோடு இருக்கணும்னா நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. பரிசுத்தம் உள்ளவன் என்ன வேணும்னுங்க, பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் மேலும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி வேதவசனம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகவன் சொல்லுது. அப்ப இந்த புதிய மாதம் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. போன மாதத்துல மரிச்சு போயிட்டா நிறைய பேர், அவங்க பாவம் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, நம்ம மேல அவர் கிருபை. இந்த புதிய மாதம் 8வது மாதத்துல நம்மளை அவரை பார்க்கணும்னு வச்சிருக்கிறாரு. அவர் கிருபை நம்ம மேல இருக்க கிருபைங்க. இந்த புதிய 8வது மாதம் பாருங்க, தேசம் எங்க அழிவா இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து மறைத்து வச்சிருக்காரு. அவருடைய கிருபை, சுத்த கிருபைங்க. நம்ம அவருக்கு என்ன செய்ய போறோம்? இந்த புதிய மாதம் ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் செய்யும். அந்த புதிய மாதம் எல்லாரும் வாக்குத்தத்த வசனங்களை இப்படி செய்வாரு அப்படி செய்வாரு நான் சொல்லிட்டு போவாங்க. நான் சொல்லல, ஆண்டவர் உன்னோடு இருந்தாருன்னா இதெல்லாம் நடக்கும். வாக்குத்தத்தம் எல்லாம் வேதத்துல இதெல்லாம் இருக்குது. இது ஜோசியம் பார்க்குற சீட் எடுத்து பார்த்தோன்னா இது அதை மாதிரி இந்த கரகம் அது இல்லை. இந்த வேதம் வசனம் நம்ம எப்படி வாழணும், எப்படி இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த வசனம் இருக்குது.
உபாகம் 28ஆம் அதிகாரத்தை வாசிப்பீங்க, எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது, அது கீழே எத்தனை சாபம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இந்த மாதம் உங்களோடு என் ஆண்டவர் ராஜாதி ராஜன் சொல்றாரு. இந்த மாதம் சொல்றாரு, இந்த மாதம் பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை. நீ தண்ணியை கடக்கிற மாதிரி இருக்கும். ஆறு ஆறு போகிற இடத்துல நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையில் புரளாது. அக்னி மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் அக்னி என்ன பண்ணாது, நம்ம பேரில் பற்றாது. பிரச்சனை வராதுன்னு சொல்றது இல்லை, பிரச்சனை வரும், பாடு வரும், எல்லாம் வரும். ஆனால் தேவ பிள்ளை நீ தான் ஜாக்கிரதையா அந்த இயேசுரா சாமியை நீ உன்னோடு அவர் கரத்தோடு அவருக்கு ஆண்டவரே நீ கரத்தை பிடிச்சுங்க, நீ என்னோடு நடத்துங்கன்னு சொல்லி அவரை பிடிச்சுக்கணும். அப்போ தான் தண்ணீரை கடக்க முடியும். சும்மா எல்லாரும் கடந்த முடியுமா? தண்ணீர் கடக்க முடியுமா? நடத்தவே முடியாது. எல்லாருமே தப்பிச்சுக்க முடியுமா? முடியாது. ஏசாமி கரத்தில் யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்களோ, ஏசாமி கரத்தை பிடிச்சிருக்காங்களோ அவங்கள தான் கர்த்தர்னுவாரு. அவரோடு இருக்கிறவங்கள தான், அவரோடு சிநேகிதனா, அவரோடு இரியத்தை புரிந்து கொள்ளவங்களா, சீசர்களா இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்ல கடக்கும்போது அவர் உன்னோடு இருப்பார். அவர் நல்ல குட் ஃப்ரெண்டா, நல்ல ஃப்ரெண்டா, நல்ல ஒரு சகோதரனா, நல்ல ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு 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 மகளா, ஒரு மகனா கூட அவர் இருப்பார். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று, இந்த தண்ணீரை நீ கடக்கிற சூழ்நிலை இந்த வருஷம் இந்த மாதம் வரலாம். கர்த்தர் வச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். தண்ணீர் மாதிரி சூழ்நிலைகள் பிரச்சனைகள் முன்னாடி நிற்கலாம். இப்போ கூட போன மாதம் முடிஞ்சோடனே இந்த புதிய 1ஆம் தேதி வந்தால் நிறைய பேருக்கு 1ஆம் தேதி வந்தால் பிரச்சனை. ஐயோ இஎம்ஐ வந்துருச்சு, 1ஆம் தேதி வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இதுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன் சொல்லி கலங்கிருக்கலாம். உன் பிரச்சனை தண்ணி மாதிரி வந்து நிற்கலாம். ரெண்டாவது பாருங்க, ஆறுகளை கடக்கும் போது அது புரள்வதில்லை. இந்த தண்ணி கடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்துருவாரு. இந்த பிரச்சனையை நீ கடக்கிறதுக்கு முன்னாடியே என் ஆண்டவர் உன்னோடு வந்துருவாரு. அது முதலாவது தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ தண்ணீர்களை போல இருக்கிற பிரச்சனையை கடக்கும் போதே நான் ஆண்டவர் உன்னோடு வந்துருவாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆறுகளை போல பிரச்சனை. ஆறு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீடு எல்லாம் தரிச்சு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்தாலும் என் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். அவர் நம்மோடு கைகளை பிடிச்சு நடத்துவார். நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டாருங்க. ஒரு நாள் நம்மளுக்கு திக்கற்றவங்களுக்கு தகப்பன் அவர் தாங்க. நம்மளுக்கு அவரை தவிர யாருங்க? நம்மளுக்கு யாருங்க? அவர் நம்மளுக்கு எந்த நாதி இருக்கிறாங்க நம்மளை கை தூக்கி விட? நமக்கு ஒரே ஒரு நாதி யாருன்னா ஏசப்பா தான். அவர் தான் நம்மளை கை தூக்கி விடுவார். இவங்க தூக்குவாங்க, அவங்க தூக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் உங்களை நடத்துறது கர்த்தர். போன மாதம் முழுதும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு யார் கொடுத்தா? ஏசப்பா கொடுத்தாரு. நல்ல சுகத்தோடு இருந்தோமே, யார் அந்த சுகத்தை கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரு. நல்ல வாகனத்தில் பாதுகாப்போடு போகணுமே, நீ வாகனம் சம்பாரிச்சு வாங்கிடலாம், அந்த வாகனத்தை பாதுகாப்பு தர்றது கர்த்தர் தான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவனை கர்த்தர் தான் உங்களை இது வரைக்கும் நடத்திருக்கிறார். புதிய மாதம் அவர் நடத்துவார். இந்த புதிய மாதம் அவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ கடக்கினாதான் இருப்பாரு. ஒரு சிலருக்கு தண்ணி பார்த்தா பயம், பிரச்சனை பார்த்தா பயம். அப்படியே இந்த பிரச்சனை எப்படி நான் பேஸ் பண்ணுவேன்? தண்ணி பிரச்சனைக்கு முன்னாடி நின்றுட்டே இருப்பாங்க, போக மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மோசே கூட வந்தோன்னே சொன்னாங்க, அங்கெல்லாம் ஒரு கல்றையில இருந்தா இங்க கூட்டு வந்தீங்களா, அங்கெல்லாம் புதைக்க இடம்லன்னு சொல்லி தான் கூட்டு வந்தீங்களான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க மோசேக்கு உரமா எழும்பினாங்க. தண்ணி, பெரிய தண்ணி, பெரும் செங்கடல் நிக்குது மோசே முன்னாடி. ஜனங்கள் 40 லட்சம் ஜனங்கள் அப்படியே நிக்கிறாங்க முன்னாடி. தண்ணீர் ஃபுல்லா இருக்குது. யோசித்து பார்க்க முடியுதா அந்த இடத்த? இந்த இடத்துல நம்ம இருந்தா இப்போ, ஆண்டவரே என்னை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனால் மோசே ஒரே வார்த்தை கூட சொன்னாரு. அங்கே போய் ஆண்டவர் சமூகத்தில் நோக்கினாரு. நோக்கணும்னு ஆண்டு சொன்னாரு, கோலை நீட்டு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. இன்னைக்கு அந்த கோலை நீட்டினோட தண்ணி 2ஆ பிரிஞ்சு போச்சு. ஜனங்க அதில் நடந்து போனாங்க. இன்னைக்கு உங்க கையில் ஒரு கோல் இருக்குது. ஜெபம் என்கிற கோல், கண்ணீர் என்கிற கோல், முழங்கால் என்கிற கோல், பெருமூச்சன கோல் உங்க கையில் இருக்குது. தேசத்துக்காக திறப்பிலிருந்து இந்த மாதம் சோம் பண்ண வேண்டிய நாளா இருக்குது. தண்ணீரை கடக்கிற ஒரு மாதம் இந்த மாதம் தேசத்துக்கு, உங்களுக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கே தண்ணீரை கடக்கிற மாதமா தான் இருக்குது. ஆனா கர்த்தர் நம்ம தேசத்தோடு இருப்பாராக. அது மாத்திரமல்ல, ஆறுகளை கடக்கும் போது ஆறுகளை போல பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலை கூட என் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அதுக்கப்புறம் அக்கினிங்கிறது என்னங்க? ஒரு மனுஷனை எரித்து போடுகிற அக்கினி, ஒரு மனுஷனை பச்சித்து போடுற அக்கினி. அந்த அக்கினி கூட நம்ம பேர்ல கூட, நம்ம பேர் கூட பற்றாது. உங்க பேர் என்ன பேர் வேணா இருக்கலாம், அந்த பேர் கூட எரியாதான். அந்த அளவுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்னே. அதுக்கு முன்னாடி வசனம் எடுத்து வாசித்தீங்கன்னா, இப்போதே யாக்கோப்பே ஒரு சிருஷ்டித்து வரும் இஸ்ரவேல் உன் உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, நம்மளை கர்த்தர் நடத்தணும்னா அவள் பேர் சொல்லி அழைக்கணும். கர்த்தர் நம்மளை நடத்தணும்னா நம்ம பயப்படாம இருக்கணும்னா நம்மளை மீட்டுக்கொள்ளணும் ஆண்டவர்.
கர்த்தர் மீட்டுக்கொண்டாரா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க. எதுல மீட்டுக்கொள்ளணுங்க? பாவத்திலிருந்து மீட்கொள்ளணும், சாபத்திலிருந்து மீட்கொள்ளணும், உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் மீட்டுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு சினிமா படத்துல வர்ற மாதிரி ஒரு பாட்டிலேயே வீடு கட்டிடணும், ஒரு பாட்டிலேயே கல்யாணம் முடிச்சிடணும், ஒரு பாட்டிலேயே குடும்பம் நடத்திடணும், குழந்தை பெற்றுடணும், நல்ல நம்பிக்கை வந்துடணும், வயசாகி செத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ரியாலிட்டி யோசிங்க. கற்பனைகள் வேண்டாம், கற்பனையான காரியங்கள் வேண்டாம். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்யறவரா செய்வாரானா? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, தண்ணீர் கடக்கும் போதெல்லாம் நீ சொல்லணும் ஒண்ணே ஒண்ணு. நிறைய பேர் பிரச்சனை இருக்கும் போது மாத்திரம் ஏசப்பாவை கூப்பிடுவாங்க. அப்பா இந்த தண்ணீர் கடக்கவே முடியல, நீங்க கையை பிடிச்சி வாங்க வாங்க வான்னு கூடுவோம். பிரச்சனை கரை சேர்ந்தோன்ன அப்பா அவரை தேடியும் நீ அவரை தேடுறதுக்கு வழி இருக்காது, நேரம் இருக்காது. இந்த புது மாசம் அவரு உன்னோடு இருப்பாரு. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே என்னோட இந்த புதிய மாதம் வாங்க, இந்த 8வது மாதம் என்னோடு வாங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சுமா இருந்தது, பாருங்க 8வது மாசம் வந்துட்டோம். வேகமா காலங்கள் போகுது. அப்ப எவ்வளவு வருகை வேகமா இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்ப புதிய மாதத்துல போகிற நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு வாங்க. தண்ணீர் கடக்க போறப்பா, பிரச்சனை கடக்க போறப்பா, நீங்க என்னோடு வாங்கன்னு அவரை கூப்பிடுங்க. இந்த புதிய மாதம் சூழ்நிலைலாம் கர்த்தர் நடத்துவார். சகோதரியே சகோதரனே, இந்த புதிய மாதம் என்ன செய்வேன் எது செய்வேன்னு கலங்கிட்டு இருக்கிறியா? பயப்படாத, என் ஆண்டவர் நடத்துவார். இந்த புதிய மாதம் நடத்துவா. தண்ணீர் கடக்கிற சூழ்நிலை வரலாம், ஆற கடக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம் பாருங்க. அதுக்கப்புறம் அக்கினியை நடக்கிற மாதிரி வரலாம். ஆனா ஆண்டவர் நோடு இருப்பார், உங்களை நடத்துவார். சகோதரியே நடத்துவார். சகோதரனே பயப்படாத, இந்த புதிய மாதம் கர்த்தர் கூட இருப்பார். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, அவர் கூட இருக்க வழி என்ன? அவர் கூட இருக்கன்னா என்ன பண்ண? பரிசுத்தமா இருக்கணும். அவர் கூட இருக்கன்னா அவரை பிடிச்சுக்கணும், அவருக்காக வாழணும். அவர் என்ன கூட இருப்பார். சரிங்களா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். அது புதிய மாதம் அவரோடு நம்மோடு வரும்படியா தண்ணீர்லாம் கடக்க, இந்த ஆறுகள்லாம் கடக்க, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பேஸ் பண்ண கர்த்தர் நம்மோடு வரணுமே. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதம் ஆண்டவரே, ஏசாயா 43ஆம் அதிகாரத்தினுடைய இந்த வசனத்தை 2வது வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்க தேசம் முழுவதும் தண்ணீர்னால் நிரம்பி இருக்குது, தண்ணீர்னால் எங்க தேசம் முழுவதும் நிரம்பி இருக்குதப்பா. தண்ணீர் கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது நாங்கள் ஆண்டவரை எங்களை நாங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் கூட வாங்க. அக்கில் நடக்கும் போது எங்களோட கூட வாங்க. நம்மளோட கிருபை எங்களை பற்றி இருக்கட்டும். நம்மளோட நன்மையினால் எங்களை மூடி மறைங்க, வேலி அடைங்க. நசனா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென்.